அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க சில நிமிடங்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். எங்க இருந்தாலும் 5 அப்பம் 2 மீன் குறைவானது நிறைவாக்கினவர். திராட்சரசம் போதவில்லை, நம்முடைய ஆண்டவர் குறைவை நிறைவாக்கினவர். எத்தனையோ சம்பவங்களை வேதத்திலே இருந்து நாம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, அவர் எப்படி நிறைவாக்குகிறாரா நம்முடைய குறைவுகளை எல்லாம். ஏதோ நம்முடைய தேவை, தரித்திரம் இவைகளின் அடிப்படையிலே அல்ல. அவர் எப்படி நிறைவாக்குகிறவர் என்று சொன்னால், தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி நம்ம குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எங்கேயாவது குறைவாக வைத்திருப்பாரா? இல்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ராஜாக்களின் பிள்ளைகளைப் போல வைத்திருப்பார். ஆனால் வேதத்திலே நாம் சிலரை பார்க்கிறோம், பலர் அல்ல, சிலரை பார்க்கிறோம். அவர்களுடைய தேவன் என்னத்தான் நிறைவா கொடுத்தாலும் இவங்க குறைவாகவே இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன? வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ரூத் 1:1 வாசிக்கிறோம். அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமிலேயே பஞ்சம் உண்டானது. 1வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், என்னதான் பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை சந்தித்து அவர்களை போஷிப்பிக்கிறார். ஒண்ணுமே இல்ல, ஏதோ கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படியா கொடுப்பார் நம்ம ஆண்டவர். வனாந்தரத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்காததுக்கு ஏதோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் மீனும் அப்பமும் சாப்பிடுங்க அப்படியே ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையே, திருப்தியா கொடுத்தாரு. இன்னும் வேணும்னாலும் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இன்னும் 12 கூடைகள் மிகுதியா இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவர். என்னதான் பஞ்சம் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பெத்லெகேமிலே குறைவில்லாமல் நடத்தினார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிற நகோமி என்ன பண்ணாங்க? பஞ்சம் வருதுங்கவுமே அவர்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு மோவாபுக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் காலம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நியாயாதிபதி காலத்துல அவர்கள் தன் இஷ்டப்படி அவர்கள் நடந்தார்கள் என்று நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. தன் இஷ்டம் தான் இஷ்டத்துக்கு. இந்த அம்மா ஒரு முடிவெடுத்து தன் புருஷனையும் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மோவாபுக்கு போயிட்டாங்க. மோவாபுக்கு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இனி இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு 10 வருஷத்துக்கு பிறகு திரும்ப வராங்க. எதை கேள்விப்பட்டு வர்றாங்க? தேவன் தம் ஜனத்தை போஷிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வர்றாங்க. ஏன் இங்கேயே இருந்திருந்தா கர்த்தர் போஷிப்பிக்க மாட்டாரு? கர்த்தர் போஷிப்பிப்பார். அங்க போய் புருஷனையும் 2 தன்னுடைய ஆண் பிள்ளைகளையும் இழந்து இப்பொழுது அவர்கள் கடந்து வருகிறார்கள். ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அந்த ஊர் வாசல்ல உட்கார்ந்து இருந்தவங்க நல்லா உற்று கவனிச்சு பார்த்து 10 வருஷத்துக்கு பிறகு இந்த அம்மா வராங்க. இந்த அம்மாவுடைய நட, இந்த அம்மாவுடைய முக பாவனை இதையெல்லாம் பார்த்தா நகோமி மாதிரி இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க,
நகோமின்னு சொன்ன அர்த்தம் மகிழ்ச்சி. என்ன நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, நான் ஒண்ணும் மகிழ்ச்சியா வரல. புருஷன் 2 பிள்ளைகளோடு போன எல்லாத்தையும் இழந்துட்டு வரேன். என்ன நீங்க மாறான்னு கூப்பிடுங்க, கசப்புன்னு கூப்பிடுங்க. என்னை நிறைவுள்ளவள் என்று கூப்பிடாதீங்க, எல்லாவற்றையும் இழந்த குறைவுள்ளவள் என்று கூப்பிடுங்க. இப்படி அந்த அம்மா சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய தவறா? இல்ல. நீ ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. என்ன பஞ்சம் வந்தாலும் பசி வந்தாலும் கர்த்தர் தம் ஜனத்தை போஷிப்பிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லாத பட்சத்துலதான் நம்ம இஷ்டப்படி நாம் நடக்கிறோம். எல்லாத்தையும் இழந்து நிறைவுள்ளவளாய் போய் குறைவுள்ளவளாய் அவள் வந்ததற்கு காரணமே நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் 21, 25 சொல்லி இருக்கிற வண்ணமாய் தன் மனதுக்கு இஷ்டப்படி செய்வதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மனசுக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்யக்கூடாது. வேதத்துல வாசிச்சு பாருங்க, சவுல் மரித்து விட்டார், அடுத்த ராஜாவாக போகிறது தாவீது தான். தாவீது அந்த தேசத்துல எங்க வேணாலும் தான் இஷ்டப்படி அவன் குடியிருக்கலாம். ஆனா தான் இஷ்டப்படி எதையும் செய்ய விரும்பல. முழங்கால் போட்டு கர்த்தர்ட்ட கேட்கிற, ஆண்டவரே, யூதேயா பட்டணங்களில் ஒன்றில் போய் நான் குடியிருக்கலாமான்னு ஆண்டவர்ட்ட கேட்கிறான். காரணம் என்ன தெரியுமா? என் இஷ்டப்படி செஞ்சு, என் இஷ்டப்படி எதையாகிலும் நான் செயல்படுத்தி குறைவுள்ளவனாய் ஆகிவிடக் கூடாது. ஆண்டவர் சொன்னாரு போய் குடியிருன்னு. அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறான், ஆண்டவரே எங்க போய் குடியிருக்க? ஏகப்பட்ட யூதேயாவின் பட்டணம் இருக்கு, எங்க போய் குடியிருக்க? கர்த்தர் பாருங்க சொல்றாரு, ஒவ்வொன்றையும் என்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறானே என்று சொல்லி நீ எப்ரோன்ல போய் குடியிருந்தாரு. தாவீதுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா வாழ்க்கையில? இல்ல, எல்லாம் நிறைவுள்ளவனா இருந்தான். நம்முடைய இஷ்டப்படி நம்ம எதையும் செய்யக்கூடாது. வசனத்தின் வெளிச்சத்தின் படி, கர்த்தருடைய ஆணைப்படி, தேவ சித்தப்படி நாம் எதை செய்தாலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிற நாம் நிறைவுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்டோம், வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து தேவரீர் உங்க நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கி தங்கள் வாழ்க்கையின் குறைவுகளுக்கு ஏன் காரணம் என்பதை உங்க பிள்ளைகள் உணர்ந்து தாவீதை போல ஜீவிக்கணும், நகோமியை போல வாழக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தோடு ஜீவிக்க கிருபையை தார். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.